எதிர்கட்சி அரசாங்கமா இருந்தா சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு வெளிநடப்பு செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் அங்க ஒரு கவர்னர் இருந்தாரு, அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா. ஒவ்வொருவரையும் உள்ள போயிட்டு அமைச்சரை கேளுங்க, வந்துட்டு 10 நிமிஷத்துல வெளியில போயிருவாரு. இதுதான் அவரையும் மாத்திட்டாங்க. அவர் இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொழுது போயிருக்கும் தேர்தல் வரைக்கும். ஆனா அவரையும் மாத்திட்டாங்க, போனா போது. இப்படி எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்தல்ல தோல்வி என்ற பயம் வந்து விட்டது. காரணம், அந்த கூட்டணி தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழர்களுடைய உரிமைகளுக்காக என்றுமே போராடாத கூட்டணி. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கறதே கிடையாது. தமிழ் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான நிதி, நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லி நிறுத்தி 3600 கோடிக்கு மேல நிதியை நிறுத்தி வச்சிருக்க கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்று மேடையில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது இந்த நாட்டுல. என்ன நடக்குது? மக்களை கியூல நிறுத்துறது. ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி நம்ம காசை எடுக்கிறதுக்கு நம்மளே பேங்க் வாசல்ல நாள் கணக்குல நின்னோம் இல்லையா. அப்புறம் கோவிட் வந்தது. எடப்பாடி ஆட்சியில மக்களுக்கு மருந்து கிடைக்கல, மருத்துவ வசதிகள் கிடைக்கல, உணவு கிடைக்கல. அங்க கியூல நின்னோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டது. இப்பொழுது கேஸ் கிடைக்குமா இல்லையா, கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாம ஒரு பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். அடிக்கடி பிரதமர் சொல்லுவார் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு. எதையும் மேக் இன் இந்தியான்னு நடக்கல. அதானி அம்பானி அவர்கள் தான் மேக் இன் இந்தியாவாக அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய 2 பேர். அதை தாண்டி வேற எதையும் உருவாக்கல. வெளிநாடுகளையே நம்பி, அந்த கேஸ்க்காக வெளிநாடுகளையே நம்பி இருந்த நிலையால் இன்று நமக்கு கேஸ் கிடைக்குமா இல்லையா, எத்தனை நாள் கேஸ் வரும், வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சமைப்பதற்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா இல்லையான்னு ஒரு நிலையிலே பதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பவே புக் பண்ணா எத்தனை நாள் பொறுத்து கொடுப்போம்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. இதை கேட்க தைரியம் இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களோட அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய அவர்களை அந்த அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்டதில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த போது கேட்கல. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்த போது கேட்கவில்லை. அதே போல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்த போது கேட்கவில்லை. நீட் தேர்வுகள் கொண்டு வரப்பட்ட போது எதுவும் கேட்கல, வாய திறக்கல. இப்படி தமிழ்நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் நம்மை மிரட்டி பார்க்கலாம் என்று நினைக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த தேர்தல் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது போல திமுகவுக்கும் டெல்லிக்கும், திமுகவுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல். தமிழர்களின் தாய்மடியாக இருக்கக்கூடிய, தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த மண்ணை காக்க வேண்டும் என்றால் நமக்காக பேசக்கூடிய, நமக்காக போராடக்கூடிய, நமக்காக யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆட்சியிலே உருவாக்கி தந்து கொண்டிருந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.
இந்த தொகுதியில அமைச்சர் அவர்கள் தனியா ஒரு பட்ஜெட்டே போட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஈரோடு மேற்கு தொகுதியில சோலார் பேருந்து நிலையம் 63.5 கோடி மதிப்பீட்டுல 13 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கிறது. சோலார் பகுதியில 18.48 கோடி மதிப்பீட்டுல ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் மளிகை வணிக வளாகம் திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சி ரங்கம்பாளையம் பகுதியில 9.95 கோடி மதிப்பீட்டுல கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சி பகுதிகளிலே 1600 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொகுதியில் உள்ள ராம்சார் தலங்கள் 77.19 ஹெக்டேர் பரப்புல வெள்ளோடு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு சித்தோடு சாலை 4 வழி சாலையாக 138 கோடி மதிப்புல அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதுமா? இதுக்கு மேலேயும் இருக்கு. எனக்கு தான் சொல்ல மனசு வரல. நாம் அடுத்த முறை ஒரு மாசத்துல ஆட்சிக்கு வந்தவுடன் ஈரோடு மேற்கு தொகுதிக்கான நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஈரோடு மாநகராட்சியில சென்னையில் இருப்பது போல ஒரு செம்மொழி பூங்கா அமைக்கப்படும். ஈரோடு சக்தி நெடுஞ்சாலையில் இருந்து அம்மன் கல்லூரி விடுதி வரை செல்லும் பாதை முறையான வடிகால் வசதிகள் ஏற்படுத்தப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு மருத்துவமனை முதல் திண்டல் ரிங் ரோடு வரை புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். இதையெல்லாம் செய்து தரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். பக்கத்திலே 8000 ரூபாய் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஆர்வத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன், உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், டிவி வேணும்னா டிவி வாங்கிக்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா அதை வாங்கிக்கலாம். சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் 8000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொன்னதை செய்து தருவார். விரைவிலே நம்முடைய ஆட்சி வரப்போகிறது. அது வருவதற்காக இங்கே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப